ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அருமையான சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவா இன்றைக்கி வறுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள், அடுப்பில் சாப்பாடு வெந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவா வறுவல் மட்டும்தான் காட்ட போகிறோம். பாருங்கள், கனவா எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆனால் அதில் மை விடும். ஸோ ரசம் அண்டு கனவா வறுவல். ஸோ நான் காமிக்க போகிறது, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்லி கனவா வறுவல் மட்டும்தான். ரசம் வைக்கிறத நாம் இந்த வீடியோவில் காமிக்க போகிறதில்ல. ஸோ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அதில் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது எதுக்கே பயன்படுத்துவாங்க தானே? ஆமாம், அதை எடுத்து காமி. அந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் மாரியே இருக்கும் இல்லை? ஆமாம், ஆனால் அதை பார்த்தா அப்படியே செயற்கையாக ஒரு பிளாஸ்டிக்கை செஞ்சு வச்ச மாதிரி தானே இருக்கு. கனவா க்ளீன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கனவாவை க்ளீன் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் நாம் நண்டு க்ளீனிங், நண்டு குழம்பு, நண்டு வறுவல், நண்டு குழம்பு, நண்டு என்ன பண்ண அவியல். ஆமாம், இந்த மை எடுக்கிறது தான் கஷ்டம். இதை களைச்சிட்டா அப்படியே களைஞ்சிரும் எல்லாம். ஆமாம், அதனால் இதை மட்டும் இப்படி பிடிச்சி இழுத்தனா மை கலங்காமல் வந்துடும். ஆமாம், அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மை நேரம் இந்த பாத்திரமே ஃபுல்லாக மையாக இருக்கும். இந்த பூனை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கவரை சாப்பிட்டு இருக்கிற கவரில் ஒன்று ஓட்டு கனவாவை அதை காமி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதுவும் கனவா மாதிரி தான், ஆனால் இதுக்கு நிறையா மெடிசனுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த ஓடு மேலே இருக்கிற ஓடு இதை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் ஓட்டு கனவா. இந்த கனவா பேர் ஸ்குட்டு. ஸ்கிப்பா? ஸ்குட்டு. ஸ்குட்டு. இந்த கனவா பேர் பார்த்திங்கன்னா ஸ்குட்டு கனவா. இதில் நீடில் கனவான்னு ஒன்று இருக்கும். அது ஊசி கனவான்னு சொல்லுவாங்க பேர். ஊசி கனவா. இது ஸ்குட்டு கனவாவா? கனவா. அது ஓட்டு கனவா. ஓட்டு கனவா. பேய் கனவா. பேய் கனவா. ஓ, கனவாவில் இத்தனை வெரைட்டி இருக்கு. தாழங்கனவான்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்த்துக்குங்க மக்களே, கனவாவில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறது தான் ப்ராசஸ். என்ன சொல்கிறேன்? க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். இந்த கனவாவை சுட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு.
மையை வந்து கரெக்டாக எடுக்க தெரியணும். அதுதான் இந்த மை. அதே மாதிரி இந்த பெரிய கனவாக்கிட்டலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மூஞ்சிலே மை அடிச்சிடும் தானே. அது உயிரோட இருந்தாலும் அதான் சொல்கிறேன், உயிரோட இருந்தால் தான். இது என்ன கனவா? இதுதான் ஓட்டு கனவா. அந்த 2 ஓட்டு கனவாவே காமியா பாருங்கள் கைஸ். 2 ஓட்டு கனவா இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி காமியா. திருப்பு. முன்னாடி பக்கம் அது. பாருங்கள் கைஸ், இதுதான் ஓட்டு கனவா. க்ளீன் பண்ண என்ன இது மேலே வந்து ஒரு ஓடு ஒன்று. பாருங்கள், திருப்பி காமி பார்த்துக்குங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான் போட்டு. அதே மாதிரி இது வந்து க்ளீன் பண்ணுற ஷேப்பும் வந்து வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒருவேளை கனவா கண்டிப்பாக மை கலங்கும், அதுதான் கலங்காமல் எடுக்கணும். ஒருவேளை எனக்கு எப்படி தோணுதுன்னா போட்டு அந்த கனவா பெருசானா தான் ஓடு வளருமோ? வேறு இது வேறு போட்டு அதில் நார்மலாகவே அதில் அப்படி தான் இருக்குமே, பெரிய சைஸ் வந்தாலும். இதோட தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது ஓட்டு கனவால். ஆமாம், அந்த கனவா ஈஸி. அதே மாதிரி நம்ம ஊர் பக்கம் வந்து இந்த பேய் கனவா வந்து சாப்பிட மாட்டோம் நம்ம, தூக்கி போட்டுருவாங்க. ஆமாம் மக்களே, ஒரு சில பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த பேய் கனவாவை வந்து சாப்பிட்றாங்க. அந்த பேய் கனவாவை வந்து நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இல்லை, அது எவ்வளோ பெரிய கனவாக கிடைச்சாலும் சரி அது தூக்கி கடலோடு தூக்கி போட்டுருவாங்க. இல்லை கசாடுக்கு போட்டுருவாங்களா? விஷம். ஆமாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓகே. ஆனால் அது வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்காக தான் அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா பேய் கனவா அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுதான் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அந்த மை வந்து பாருங்கள், நேரம் வேறு யாராவது இது க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா கருன்னு இருந்திருக்கும். நேரம் இந்த கனவாவெலாம் கருப்பாயிருக்கும். உண்மை தானே? ஏன்னா க்ளீன் பண்ண தெரியாது, நீட்டாக க்ளீன் பண்ண தெரியாது. பாருங்கள், கனவாவில் ஒரு மை கூட படல பாருங்கள், எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கே இன்னும் கழுவ கூட இல்லை, ஆனால் எவ்வளோ ஒரு மை கூட இல்லை பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கனவா க்ளீன் பண்ணுற டெக்னிக்கு. சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனான தோலாக இருக்குது. ஓட்டு கனவாவை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து கனவா வாங்கிட்டு வந்து ஓட்டு கனவா தான் நல்லா சதையாக இருக்கும். 2 கனவா செஞ்சாலும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், கையால் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு மையெல்லாம் ரொம்ப இதாகாமல் கொஞ்சம் டீசெண்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் கைஸ், அவ்வளோதான். இது நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ஓடு வலிக்கும் எடுத்து காமி பார்ப்போம். அதில் சின்ன சின்ன ஓடெலாம் இருந்தது பாருங்கள். இப்படி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அதோடைய ஏதோ செயற்கையாக வந்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த உண்மையுமே பிளாஸ்டிக் மாதிரி தானே இருக்குது பாருங்கள். இதை வச்சு கூட இந்நேரம் இது வந்து குருவிக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்களே, எதுக்கு அது? இது வந்து
வந்து இந்த குருவி வீட்டில் வளர்க்குறாங்கல்ல லவ் பேர்ட்ஸ்லாம், ஆமாம். அதுக்கு வந்து இது தீனி கொத்தி இதை தூக்கி போட்டாங்கன்னா அது கொத்தி கொத்தி இதாகிடும், கொத்தி கொத்தி சாப்பிடும். இது நல்லா பாருங்கள். இது என்ன ஓடு? இது கனவா ஓடு. கனவா ஓடு வந்து இது வந்து லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குற குருவிங்களுக்கு வந்து தீனிக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போய் போடுவாங்க இல்லை? சரி, அவ்வளோதான் கைஸ், க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறியா? அப்படியே கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணிட்டு தான் கழுவணும். சரி, ஓகே. ஸோ அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அடுப்பில், விறகடுப்பில். கொஞ்சமாக கடுகு, இந்த பக்கத்து அடுப்பும் பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அது புகையுது ரொம்ப. அடுத்தது கொஞ்சமாக வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை மற்றதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கருவேப்பிலை பூண்டு போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம், அடுத்தது இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த லைட்டாக கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கனவாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வதக்கி விட்டுடலாம். அப்புறமா தேவையான அளவு தக்காளி கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். விறகடுப்பில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அதிகமாக தான் வரும். அடுத்தது கனவாவை அப்படியே இப்போ ஒரு கையில் எடுத்து காமி பாருங்கள் ரைஸ், பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரவுண்டாக சின்னதாக நல்லா கட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அடுத்தது உப்பு தேவையான அளவு. மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கம்பல்சரி இதில் கொஞ்சமாக சேர்க்கணும், அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு தூள், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம சிக்கன் மசாலா சேர்த்தாலே போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, கனவா வந்து தண்ணி விடும், ஒரு இறால் மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திரும்ப பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணு பாருங்கள் கைஸ், ஆல்ரெடி 2 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து
ஒரு கரெக்டான பக்குவத்தில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூடி போட்டு இப்போ ஒரு கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இறக்கிடு. கொஞ்சம் ஆவிலாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை நான் ஃபைனலாக காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை அப்படியே மொத்தமாக எடுத்து காமி பார்ப்போம். வேறு ஆவி கொஞ்சம் போகட்டும். பாருங்கள் கைஸ், கனவாவை இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் எடு பார்க்கும். ஸோ பாருங்கள், ஒரு அருமையான கனவா. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ போட்டுரு. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படின்றத நாளை வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.